வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிகாசை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மொட்டை பாஸ் சந்தோஷ் அம்மா அப்பா அப்படின்னு முனையிக்கிட்டு நொண்டி நொண்டி வளைஞ்சி நடந்து வர்றாரு ஷோரூமுக்கு. மனோஜ் உட்காந்து ஃபைல் பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்தில் ஜீவா நின்று இருக்காங்க. சத்தம் கேட்டு நிமிர்ற மனோஜ், வாங்க ப்ரோ, ஏன் இப்படி டல்லாக இருக்கீங்க, முன்ன மாதிரி நடக்க முடியலையா அப்படின்னு கேட்க உட்கார்ற மொட்டை பாஸ், ஆமா ஐயா, உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது, பட்டாதான் புரியுங்கிறாரு. டாக்டர் சொன்ன மெடிசின்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு மனோஜ் கேட்க, எங்க அதெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, இப்போ பச்சளை வைத்தியம்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மொட்டைபாஸ் சொல்ல, ஓ, சாட்டை அடிக்கு நாட்டு வைத்தியம், அதுவும் ஓகே தான், நல்லதாக இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. வழியில் கையை காலை தொடக்கூட முடியாமல் உட்கார்ந்துருக்காரு மொட்டைபாஸ். சார், நீங்கள் இப்படி ஒரு ஐடியா கொடுக்கும்போதே நினச்சேன் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் வாங்குவீங்கன்னு அப்படின்னு ஜீவா கூலாக சொல்ல, அவங்கள ஒரு முறை முறைச்சிட்டு, ப்ரோ, உங்களை விட்டு ரோஹிணி விலகி போகணும், டைவர்ஸ் கிடைக்கணும், உனக்கு இன்னொரு கல்யாணம் ஆகணும்னு நான் நல்லது தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு எனக்கு ஆயிரக்கணக்கில் செலவாயிடுச்சு, வலி வேற, நீ தான் இந்த செலவெல்லாம் பார்த்துக்கணும் சொல்லிட்டேன் அப்படின்னு மொட்டைபாஸ் பணத்தில் குறியா இருக்காரு. அப்படின்னு தலையாட்டுற மனோஜ், அதான் ஊரெல்லாம் வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சிங்கல்ல, அந்த பணம்லாம் என்ன ஆச்சுங்கிறாரு. அதை ஏயா கேட்குறேன், வட்டிக்கு வாங்குறவன் 4 மாதம் மட்டும்தான் வட்டியை கொடுக்குறான், அதுக்கப்புறம் ஆளே காணாமல் போயிடுறான். இப்போ கடையில் வேற செட்டில் ஆயிட்டேனா, சரி அப்புறம் பார்த்துக்கலாமேன்னு விட்டுட்டேங்கிறாரு மொட்டைபாஸ். சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்கன்னு பெரிய மனசு பண்ணி சொல்கிறாரு மனோஜ். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோன்னு மொட்டைபாஸ் சொல்லிட்டு இருக்க. பாஸ், யார் வராங்கன்னு பாருங்க அப்படின்றாங்க ஜீவா. 2 பேருமே ஒரே டைம்ல திரும்பி பார்க்க ரோஹிணி வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, இவங்களா? அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறாரு மொட்டைபாஸ். ரொம்ப திமிர வர்ற ரோஹிணி மொட்டைபாஸ் உட்கார்ந்துருந்த சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்துட்டு கால் மேல கால் போட்டுக்கிறாங்க. மனோஜையை உத்து பார்த்துட்டு, என்ன மனோஜ் அப்படி பார்க்குற, உனக்கு தான் பிளான்லாம் ஒழுங்கா பண்ண வராதுல்ல, நீ போட்ட பிளான்ல பாவம் உன் ஃப்ரெண்டு தான் அடி வாங்கினான் அப்படின்னு கேவலமா கேலியா சொல்றாங்க ரோஹிணி. மனோஜ் முகத்தை உம்முன்னு வச்சுட்டு, அந்த பிளானை நான் போடல, சந்தோஷ் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, ரோஹிணி ரொம்ப எகத்தாளமா, உனக்கே பிளான் போட வராது, உன் கூட வேலை செய்யறவன் அவனுக்கு எப்படி பிளான் ஒழுங்கா போட வரும், அந்த ஆள் தலைக்குள்ள எதுவும் இல்லைன்னு ரோஹிணி சொல்ல, மறைஞ்சு நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மொட்டைபாஸ் தலையில நங்கு நங்குன்னு கொட்டிக்கிறாரு. மனோஜுக்கும் கோவம் வந்துடுது. நீ மட்டும் என்ன ஒழுங்கா சந்தோஷ ஆளை விட்டு அடிச்சிருக்கிற, கேடி ரவுடின்னு தெரியாம போச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதுக்கெல்லாம் அசருவாங்களா என்ன ரோஹிணி நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, நீ மட்டும் என்ன சாதாரண ஆளா, உன் ஒய்ஃப் கிட்டயே மோசமா நடந்துக்க சொல்லி ஒருத்தனை அனுப்பியிருக்க, உலகத்துல ஒருத்தனாச்சும் இப்படி இருப்பானா, அப்ப நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு ரோஹிணி கேட்க, சந்தோஷ் ப்ரோ என் நிலைமையை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் இப்படிலாம் பண்ணினாரு. அப்புறம் நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், சந்தோஷ் ப்ரோ அன்னைக்கு அடியெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாரு, அவரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அவ்வளவுதான் மனோஜ் சொல்ல. ஐயோ ஐயோ, இவன் வேற அவளை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கான், இவளும் வேற ஏதாவது பெருசா பிளான் பண்ணிட போறா அப்படின்னு பயந்து நடுங்குறாரு. இதை கேட்டு கலகலன்னு சிரிக்கிற ரோஹிணி, சந்தோஷ் வெளியில வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஐயோ, இந்த ராட்சசி கிட்டையா, நாம இங்க இருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்னு பெரிய புத்திசாலித்தனமா அவர் யோசிக்க, நான் வந்த உடனே என்னை பார்த்துட்டு நீங்கள் தெரிச்சு ஓடுனதை நான் பார்த்துட்டேன், வாங்கன்னு கூப்பிட உங்ககிட்ட இருந்து தப்ப முடியுமா, எதுக்கும் சாட்டை இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம் அப்படின்னு அவர் எட்டி பார்க்க, அங்கேயே பார்த்துட்டு இருக்க ரோஹிணி ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. மனோஜும் பார்த்துட்டு, அட வாங்க ப்ரோ அப்படின்னு மனோஜும் சொல்ல, அப்பா நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெதுவாக நொண்டி நொண்டி வர்றாரு அவரு கோவத்தை அடக்கிக்கிட்டு தான் அடி வாங்கினாரு, இல்லைன்னா சாட்டையில் அடித்தவனை 4 கொடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வச்சிருப்பாருன்னு மனோஜ் ஏக பில்டப் கொடுத்துட்டு இருக்க. ஐயோ, இவன் அடங்க மாட்டான் போல இருக்கே அப்படின்னு பயத்தோட மனோஜ் மெல்ல வந்து பக்கத்தில் இருக்க சேர் எடுத்து போட்டு உட்கார போறாரு. அப்படியா சந்தோஷ் அப்படின்னு ரோஹிணி அவரை பார்க்க, அவரும் அழுத்தமா சேர்ல உட்காந்துக்கிட்டு, இவன் வேற நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வாங்கி தராம அடங்க மாட்டான் போல இருக்கே அப்படின்னு யோசனையா பல்ல கடிச்சிட்டு மனோஜை முறைக்கிறாரு. ப்ரோ, உங்களை பத்தி இவளுக்கு தெரியல, அந்த சாட்டையில் அடிச்சவனை மறுபடியும் வர சொல்லுவோம், அவனை ஒண்டிக்கு ஒண்டி நின்று அடிச்சிட மாட்டீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, சந்தோஷ் வயிற்றுல கடமுடாங்கிறது நமக்கு இங்கேயே கேட்குது, எனக்கு தெரிஞ்சு 3 அடியில் நீங்கள் நாக் அவுட் பண்ணிடுவீங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. அவன் அடிச்ச அடியில் எனக்கு நாக்கு தள்ளிருச்சு, இதில் நான் அவனை நாக் அவுட் பண்ணணுமா அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்க. மனோஜ்
அவருக்கு ஏதோ மைண்ட் வாய்ஸ் ஓடுது அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பதறாரு அவரு. அப்ப மனோஜ் சொன்ன மாதிரி அந்த ஆளை அனுப்பி வைக்கவா அப்படின்னு ரோகிணி கேட்க, படார்னு எழுந்திருக்கிறவரு, ஐயோ வேணாம் வேணாம், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பச்சை இலையெல்லாம் கட்டியிருக்கேன், அந்த இலையெல்லாம் எடுத்த பிறகு நான் சொல்லி அனுப்புறேன், அப்புறம் அனுப்புங்க, நான் நாக் அவுட் பண்றேன் அப்படின்னு மனோஜ் கொடுத்த பில்டப்பை கலைக்க விரும்பாம சொல்றாரு மொட்டை பாஸ். சார் உங்களுக்கு பாக்ஸிங்லாம் தெரியுமா அப்படின்னு ஜீவா கேட்க, ஏன் தெரியாது, டிவில எல்லாம் பார்த்துருக்கேனே அப்படின்னு அவர் மெயின்டைன் பண்ண ரோஹிணி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்து கட்டுப்பாகிற மனோஜ் எதுக்கு இங்கே வந்தேன்னு கத்துறாரு. ரோஹிணி எதுவும் சொல்லாமல் அவங்க ஹேண்ட்பேக்கை ஓப்பன் பண்ணி ஒரு செக் எடுக்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணி மனோஜ் முன்னாடி நீட்டிக்கிட்டே, ஜீவா இது 1 lakh செக், ஒரு கல்யாண சீர்வரிசை ஆர்டருக்கான அட்வான்ஸ், கிளையண்ட் நம்பரை நான் அனுப்பி விடுறேன், நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்ற ரோஹிணி மனோஜை பார்த்துக்கிட்டு, நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்கவே மாட்டேன், இது நானும் நீயும் சேர்ந்து ஆரம்பிச்ச பிஸ்னஸ், உன்னை இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்க்கு எம்டி ஆக்குனதும் நான் தான், அதனால இந்த பிஸ்னஸ் மேலே எனக்கு எப்பவுமே ஒரு அக்கறை இருக்கு அப்படிங்கிற ரோஹிணி செக்கை அவரோட லெட்ஜருக்கு பக்கத்தில் வச்சுட்டு எழுந்திருக்க, ஜீவாவும் மொட்டபாசும் எச்சரிக்கையா கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிறாங்க. சரி ஒரு வழியா கிளம்பி தொலைறா போல இருக்குன்னு மனோஜ் பார்த்துட்டு இருக்க. அப்படியே சுத்தி வந்து மனோஜ் பக்கத்துல உட்கார்றாங்க ரோகிணி. மனோஜ் மனோஜ் அப்படின்னு கூப்பிட, சொல்லுங்கிறாரு எங்கேயோ பார்த்துக்கிட்டு. நான் ஏன் இதெல்லாம் செய்யறேன் தெரியுமா, நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், உன் பிஸ்னஸ் நல்லா போகணும், நீ என்னைக்குமே பிஸ்னஸ் மேனா இருக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு ரோகிணி டன் டன்னா வழிஞ்சிட்டு இருக்க. ஜீவா பக்கத்துல நிக்கிற மொட்டை பாஸை பாக்குறாங்க. ஐயோ இவங்க என்ன இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, பாஸ் அவ்வளவுதான் சரிஞ்சிட போறாரா, சமாளிச்சுட்டு வரான்னு பாக்குறாங்க ஜீவா. மனோஜ் திரும்பாம எங்கேயோ பார்த்துட்டு இருக்க அவங்களோட விரலால தட்டி அப்படிங்கிற ரோகிணி, நான் கிளம்பட்டுமா, உங்ககிட்ட தான் கேட்குறேன், நான் கிளம்பட்டுமா அப்படின்னு வழி சொல்ல ஏக்கமுமா கேட்க, அப்படின்னு மனோஜ் திரும்பாமலே சொல்றாரு. மறுபடியும் ரோஹிணி எழுந்திருக்க, எம்மா அப்படின்னு 4 8 தள்ளி ஓடிடுறாரு சந்தோஷ். அவரை பார்த்து ஜாலியா சிரிச்சுட்டு வெளியே போறாங்க ரோஹிணி. அவங்க அந்த பக்கம் போனதும் டென்ஷன் ஆகுற சந்தோஷ், யோ நீ பாஸ் ஆச்சேன்னு பாக்குறேன், திருப்பி என்னை அடி வாங்க வைக்க பிளான் பண்றியா நீ, இதுக்கு மேல என் பாடி தாங்காது ப்ரோ, ஏதோ உனக்கு நல்லது செய்யலான்னு பார்த்தா என்ன காலி பண்ணலான்னு பாக்குறியா நீ, அவங்க கிட்ட என்ன கோத்து விடுற அப்படின்னு கோவப்படுறாரு அவரு. ப்ரோ நீங்க என்ன சாதாரண ஆளா, உங்க கெத்த காட்ட வேண்டாமா அப்படின்னு மனோஜ் கேட்க, அதெல்லாம் ஒன்னும் காட்ட வேண்டாம், வேணும்னா ஒண்ணு செய், சாட்டையில் அடிக்கிறவனை வர சொல்லி நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, அங்க 2 பேரும் வேணும்னா பாக்குறோங்கிறாரு மொட்டை பாஸ். உடனே திகச்சு போய் பாக்குற மனோஜ், நான் யாரு, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், என்னால போய் அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட முடியுமா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆமா சண்டை போட்டாலும் அப்படியே ஏர்ல பறந்து பறந்து அடிப்ப பாரு அப்படின்னு எரிச்சலோட கிண்டல் பண்ண மனோஜ் மறுக்கிறாரு. பாஸ் என்னதான் இருந்தாலும் ரோஹிணிக்கு உங்க மேல உண்மையான லவ் இருக்குங்க பாஸ், அதனால தான் இப்பவும் உங்களுக்கு பிசினஸ்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா நம்மளை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்க அப்படி நினைக்கவே இல்லையே, நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாஸ் அப்படின்னு ஜீவா சொல்ல, இங்க பாரு யாரும் என்னைய கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ரோஹிணி எப்படிப்பட்டவன்னு உங்க எல்லாரையும் விட ஏமாந்த எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதுக்கு இல்ல பாஸ் நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படிங்கிறாங்க ஜீவா. இதுக்கு மேல ஏதாவது பேசுனா அந்த சாட்டையில் அடிக்கிறவனை வர சொல்லிடுவேன், சந்தோஷ்க்கு ஆன மாதிரி உனக்கும் ஆகணுமா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆஹா அதெல்லாம் வேணாங்க பாஸ் அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி போயிடுறாங்க ஜீவா. போய் இந்த செக்கை பேங்க்ல போடு போ அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓகே பாஸ் அப்படின்னு கொஞ்சம் எட்டிய நின்று செக் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஜீவா கையில இருந்த ஃபைல சந்தோஷ் கிட்ட கொடுக்க, அதை வாங்கிக்கிட்டு அவரு வேறொரு சேருக்கு போறாரு. மனோஜ் அப்படியே யோசனையா உட்கார்ந்துருக்காரு, ஒரு வேலையும் பார்க்கல அந்த சோம்பேறி. அபார்ட்மெண்ட்ல இருக்க மீனாவோட பூக்கடையில ஜரூரா வியாபாரம் போயிட்டு இருக்கு. 2 லேடிஸ் வந்து பூ வாங்கிட்டு போறாங்க. அவங்க இந்த பக்கம் திரும்ப முத்து வந்து காரை நிறுத்திட்டு மீனான்னு கூப்பிடுறாரு. வாங்க வாங்க வாங்க, ஏன் லேட்டு, சீக்கிரமா வர சொல்லியிருந்தேன் இல்லைன்னு கேக்குறாங்க மீனா. வேகமா ஓடி வர்ற முத்து, மீனா சவாரிக்கு போயிருந்தேன் லேட் ஆயிடுச்சு, வர சொன்னி என்னதான் அடிச்சு புடிச்சு ஓடி வந்தேங்கிறாரு அவரு. டயத்துக்கு சாப்பிடணும் இல்லைங்க, அதாங்க சொல்றேன் அப்படின்னு 2 அடி உயர டிஃபன் கேரியரை கொடுக்குறாங்க மீனா. அப்படின்னு வாங்கி அவரு முன்னாடி வைக்க போக,
சரி, நைட்டுக்கு மாமாவுக்கு சப்பாத்தி பண்ணிடவா அப்படின்னு மீனா கேட்க, பண்ணு பண்ணு, ஆனா கொஞ்சம் அதிகமாவே பண்ணு அப்படிங்கிறாரு முத்து. ஏங்க திடீர்னு அப்படின்னு மீனா கேட்க, அது ஆரம்பத்துல வேணான்னு தான் அம்மாவும் மனோஜும் பிகு பண்றாங்க. அப்புறம் உன் சமையல் வாசம் வந்த உடனேயே தட்டையும் அப்படியே லைசா ஓரமா தள்ளி வச்சிடுறாங்க. அதான் சொல்றேன், கொஞ்சம் சேர்த்தே பண்ணிடுங்கிறாரு முத்து. சரிங்க அப்படின்னு மீனா சந்தோஷமா சிரிக்க, ஆனா ஒண்ணு, நீ அந்த வீட்டுக்கு போனாலும் இந்த வீட்டுக்காக சமைக்கிறது உன்னை விட்டு போக மாட்டேங்குது, கஷ்டங்கிறாரு முத்து. அதெல்லாம் எனக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்லைங்க. வீட்டுக்கு வர முடியலனாலும் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறேன்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தாங்கிறாங்க மீனா. புரியுதான்னு அவங்க கேட்க, அப்படின்னு தலையாற்றவர் வர்றேங்கிறாரு. சரிங்கன்னு மீனா சொல்ல முத்து காரை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ கரெக்டா அந்த பையனோட பேரண்ட் கீழே வர்றாங்க. வர்றவரு முத்துவோட கையை பிடிச்சி ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு, சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா ஆசையமா கேக்குறாரு. சார் நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க, பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு முத்து கேட்க, நல்லா இருக்கான் நல்லா இருக்கான் நல்லா இருக்கேங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த லேடி மீனா கிட்ட போக அவங்க பூவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேன். பையன் நல்லா இருக்காரான்னு கேக்குறாங்க மீனா. நல்லா இருக்காமா, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம், ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாரு, இப்ப நாங்க சொல்றதை கேட்டு அமைதியா இருக்கான் அப்படின்னு அந்த லேடி கொஞ்சம் நிம்மதியோட சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மீனா சொல்ல முத்துவா அங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. தம்பி, நீங்க மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துல அந்த உதவி பண்ணாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐயோ சார், அப்படிலாம் நினைச்சிடாதீங்க சார், விடுங்க சார், நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும், எங்க அப்பா அடிக்கடி அப்படிதாங்க சார் சொல்லுவாரு அப்படின்னு முத்து சொல்ல இந்த லேடியும் மீனாவும் அங்கதான் பாத்துட்டு இருக்காங்க. அவங்களும் சிரிப்போட பாத்துட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க தம்பி. அன்னைக்கு நீங்க பண்ணின உதவிக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது அப்படின்னு அவரு சொல்ல, சார் அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க சார், எதையுமே எதிர்பார்த்து ஒன்றும் நாங்கள் பண்ணலங்க சார் அப்படின்னு முத்து அவசரமா சொல்றாரு. இருக்கட்டும் தம்பி, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கார்ப்பரேட் செக்டார்ல நல்ல பொசிஷன்ல இருக்கேன், இந்த பிளாட்டுக்கு செக்ரட்டரியாவும் இருக்கேன், நீங்க டிராவல்ஸ் ஓட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஆமாங்க சார், சொந்தமா கார் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு முத்து. ஓ அப்படியா, உங்ககிட்ட 12 சீட்டர் லேண்ட் இருந்தா எங்க கம்பெனில இருந்து ரெகுலரா ட்ரிப் கொடுக்க முடியும் அப்படின்னு அவரு சொல்ல, அப்படியான்ற மாதிரி முத்து பாத்துக்கிட்டே இருக்காரு. மீனாவும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இங்க அபார்ட்மெண்ட்ல இருந்தும் கூட நிறைய பேர் அடிக்கடி டூர் போயிட்டே இருப்பாங்க, அதுக்கு கூட வண்டி தேவைப்படும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல முத்து ஒன்னும் சொல்லாம அமைதியா பாக்குறாரு. அந்த ஆர்டர்லாம் கூட நான் உங்களுக்கே வாங்கி தரேன் அப்படின்னு அவரு சொல்ல, இல்லைங்க சார், நம்ம கிட்ட வேன்லாம் இல்லைங்க சார், கார் தான் 2 இருக்கு, அதுவும் கடன்ல தான் இருக்கு, டியூ கட்டிட்டு தான் இருக்கேங்கிறாரு முத்து. ஒரு வேன் வாங்கிடலாமே அப்படின்னு அவர் கேட்க முத்து என்ன சொல்றதுன்னு மீனாவை பாக்குறாரு. இந்த லேடியும் மீனாவை பாக்குறாங்க. இல்லைங்க சார், ஏற்கனவே நிறைய கடன் இருக்குங்க சார், அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து என்னால் வேன்லாம் வாங்க முடியாதுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, முழு பணத்தையும் உடனே கட்டணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வேன் சேல்ஸ் கம்பெனி இருக்கு, நல்ல வேனா பார்த்து வாங்கிக்கலாம், இஎம்ஐலயே வாங்கிக்கலாம், நான் தொடர்ந்து உங்களுக்கு ட்ரிப் தரேன், நல்லா சம்பாதிக்கலாம், டியூவையும் கட்டலாம் அப்படின்னு அவர் சொல்ல, கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க சார், ஆனா பணம் கையில இல்லாம எப்படிங்க சார்னு முத்து ரொம்பவே மலைக்கிறாரு. தம்பி, பணம் பொறுமையா கட்டுங்க, முதல்ல வேனை வாங்கிடுங்க, புதுசா இல்லாட்டி செகண்ட் ஹேண்ட்ல கூட பாத்துக்கலாம், எனக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதை வச்சு என்னால கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்ல, மீனா கொஞ்சம் யோசனையும் சந்தோஷமா பாக்குறாங்க. ஆனா முத்து, ஐயோ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட பாக்குறாரு. ரொம்ப நன்றிங்க சார், இவரும் ரொம்ப வருஷமா கார் ஓட்டுறாரு, அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், அதுக்கான நேரம் தான் வரல அப்படின்னு மீனா சொல்ல, இப்ப வந்துருச்சுன்னு நினைச்சுக்கங்கம்மா அப்படின்னு அவர் சொல்ல, மீனாவோட சந்தோஷத்தை பார்த்து முத்துவும் லைட்டா சந்தோஷமா பாக்குறாரு. தம்பி, நீங்க என்ன மாதிரி வேன் வாங்கணும்னு பாருங்க, மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, முத்து டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு, சார் ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்னு அவரோட கையை பிடிச்சிக்கிறாரு. இருக்கட்டும் இருக்கட்டும் தம்பி, அப்ப நான் கிளம்புறேன் தம்பி, வரட்டுமா அப்படின்னு மீனாவை பார்த்து கையை கூப்ப, வரேம்மா மீனா அப்படின்னு அந்த லேடியும் சொல்ல, போயிட்டு வாங்கன்னு கையை கூப்பிடுறாங்க மீனா. வரேன்ப்பா அப்படின்னு முத்துக்கிட்டையும் சொல்ல, நன்றிங்க மேடம் அவரும் கையை கூப்பிடுறாரு. அவங்க அந்த பக்கம் போனதும், ஐயோ மீனா அப்படின்னு முத்து சந்தோஷமா மீனாவை தூக்கி சுத்துறதுக்காக ஓடி வந்து பிடிக்கிறாரு. மீனா படக்குன்னு பின்னாடி போய், ஏங்க நாம வெளியே இருக்கோன்றாங்க, அதனால என்ன மீனாங்கிறவரு இறுக்கமா கட்டிப்பிடிச்சு ஒரு உழுக்க உழுக்கிட்டு, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு குதிச்சு ஒரு சுத்துறவரு
அன்னைக்கு நீ ஒரு ஐடியா கொடுத்து நாம ஒரு உதவி பண்ணணும், ஆனா எதையும் எதிர்பார்த்து பண்ணல. நாம நல்லது பண்ணதுக்கு நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு பாரு அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க அப்படின்னு மீனா சிரிப்போட சொல்ல, நீ ஆசைப்பட்டதெல்லாம் இனிமே நடக்கும் மீனா அப்படிங்கிறாரு முத்து. எதை பத்தி சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, உன் அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டில்ல நீ, அதுக்கான ஆரம்பமா கூட இது இருக்கலாம்ல. 12 சீட்டர் வாங்கினா நிறைய சவாரி வரும் மீனா அப்படின்னு முத்து ஆர்வமா சொல்ல, அது மட்டும் இல்லைங்க, நம்ம மாடியில ரூமும் கட்டணுங்கிறாங்க மீனா. ரூமை கட்டி நான் மட்டும் தனியா போயிருக்கவா, நீதான் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறியேங்கிறாரு முத்து. எல்லா பிரச்சனையும் சரியாகட்டுங்க, நானே வரப்போறேன், இப்பவே நமக்கு ஒரு நல்ல வழி பொருந்திருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, கைய பிடிச்சிட்டு, ஆமா மீனா, நேர்மையா உழைச்சுக்கிட்டே இருந்தா போதும், அதுக்கான பலன் ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற முத்து மீனாவோட 2 கையையும் பிடிச்சிக்கிட்டு, நீ பூக்கடை ஃப்ளவர் டெக்கரேஷன் போய்கிட்டே இருக்கிற, நானும் இந்த வேனை வாங்கிட்டேன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்னு போய்கிட்டே இருக்கலாம், நல்ல வேனா பாக்குறேன் அப்படின்னு முத்து சொல்ல, அதுதான் அவரே பார்த்து சொல்றேன்னு சொன்னாரு அப்படின்னு மீனா சொல்ல, அவரும் பார்க்கட்டும் நானும் பாக்குறேன், வெளியே எங்கேயாவது இருந்தாலும் சொல்லுவோம், நிறைய வேலை இருக்கு மீனா, நான் போய் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சந்தோஷமா துள்ளி குதிச்சிட்டு முத்து கிளம்ப, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு மீனாவும் சிரிப்போட கடைப்பக்கம் திரும்புறாங்க. முத்து காரை ஸ்டார்ட் பண்றவர்களும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க மீனா அவரோட கார் நகர்ந்ததும் அவர் இல்லையேங்கிற வருத்தத்தோடயே பூக்கடிக்கிட்டு வர்றாங்க. இருந்தாலும் அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசிச்சுட்டு அப்படியே சின்ன புன்னகையோட நிக்கிறாங்க. விஜயாவும் சிந்தாமணியா அவங்களோட மீட்டிங் ஸ்பாட் அதாங்க பார்வதி வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. பார்வதி நடுப்புற உட்கார்ந்துருக்க, சிந்தாமணி அவங்களோட லெஃப்ட் சைட்லயும், விஜயா கொஞ்ச தூரத்துல அவங்களோட ரைட் சைட்லயே உட்காந்து சீரியஸா கெக்கே பிக்கேன்னு சிரிச்சுட்டு மொபைல பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரையும் மாறி மாறி பாக்குற பார்வதி, என்ன விஜயா யாரோ வருவாங்கன்னு சொன்ன, நீ பாட்டுக்கு போன் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, விஜயா தலைய கூட நிமித்தாம, இரு வந்துருவாங்க அப்படிங்கிற விஜயா நிமித்து பார்த்துட்டு, ஏன் நாங்க 2 பேரும் இருக்கிறது உனக்கு தொந்தரவா இருக்கா அப்படின்னு கேட்க, டென்ஷன் ஆகுற பார்வதி, என்ன பேசுற, நீ சொன்ன டைம் தாண்டிருச்சேன்னு சொன்ன அப்படிங்கிறாங்க பார்வதி. அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, வாசலுக்கு 2 பேர் வர்றாங்க. பார்வதி அதை பார்த்துட்டு எழுந்து நிக்க, விஜயாவும் எட்டி பாக்குறாங்க. உள்ள வர்ற சுடிதார் லேடி விஜயாங்கிறது அப்படின்னு கேட்க, நான் தான், உள்ளர வாங்கன்றாங்க விஜயா. அந்த லேடி கூட சாரி போட்டுட்டு இன்னொரு லேடியும் உள்ளர வர்றாங்க. நீங்க தான் கவிதா கரெக்டான விஜயா கேட்க, சிந்தாமணியை ஈன்னு மொத்த பல்வரிசையும் காட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்படின்னு தலையாட்டுறாங்க அந்த ப்ளூ சுடிதார் லேடி. ஆமா நான் தான், இவங்க என்னோட சிஸ்டர் அப்படின்னு ஊதா சுடிதார் சொல்ல, பக்கத்துல நிக்கிற சாரிக்காரவங்க வணக்கங்கிறாங்க. வணக்கம்ன்ற விஜயா, இவங்க தான் என் ஃப்ரெண்டு சிந்தாமணிங்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுக்கிறாங்க. நான் அவங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட், மாஸ்டர் தான் எனக்கு யோகா டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு விஜயாவை அப்படியே உச்சாணி கொம்புல கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க சிந்தாமணி. விஜயா பெருமையா சிரிச்சுட்டு, இவங்க என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டு பார்வதின்னு சொல்றாங்க. ஓ அப்படின்னு அவங்க சொல்ல, வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு விஜயா நகர அவங்களும் வர்றாங்க. உட்காருங்க அப்படின்னு விஜயா சொல்ல, பார்வதி அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. உடனே அந்த கவிதா பார்வதியை பார்த்துட்டு, நீங்க அந்த குழந்தைங்களுக்கு கதை சொல்றவங்க தானே அப்படின்னு கேட்க, பார்வதி ஆமாங்கன்னு சொல்ல, விஜயாவோட வாய் வாத்து மாதிரியே போகுது. இவங்க உங்களோட பேரை சொல்லும் போதே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, உங்க வீடியோ எல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல, எங்க பக்கத்து வீட்டுல நிறைய குழந்தைங்க உங்க வீடியோவை விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு அந்த கவிதா ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு போக, ஆமா இதுதான் ரொம்ப முக்கியம், இதுக்குதான் உங்களை வர சொல்லியிருக்கேன் பாருங்க அப்படின்ற மாதிரி எரிச்சலா உட்கார்ந்துருக்க. சிந்தாமணிய குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல கருத்துக்களா சொல்றீங்கன்னு பாராட்டிக்கிட்டே போறாங்க கவிதா. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க, விஜயா சிந்தாமணியை பார்க்க, சிந்தாமணி கண்ணாலேயே ஏதோ ஜாட காட்டுறாங்க. நான் இங்கேதான் டான்ஸ் கிளாஸ் யோகா கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், அந்த கிளாஸ் எல்லாம் பார்த்து தான் பார்வதிக்கு கதை சொல்ற ஐடியாவே வந்துச்சு அப்படின்னு அந்த கிரெடிட்டை புடுங்கிக்க பாக்குறாங்க விஜயா. பார்வதிக்கு ரோல் மாடலே நான் தான் அப்படின்னு கூசாம சொல்ற விஜயா, கரெக்ட் தானே பார்வதி அப்படின்னு மிரட்டலா சொல்றாங்க. அவங்க வாய்ஸ்லயே ஆமான்னு தான் நீ சொல்லி ஆகணும், இல்லனா பாத்துக்கன்ற மிரட்டல் இன்டைரக்டா நல்ல டைரக்டாவே இருக்கு. பார்வதியும் தொலைஞ்சு போன, ஆமாங்கிறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற கவிதா, சரி நாங்க வந்த விஷயத்த பேசிடுறோம், எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு கவிதா சொல்ல, ஜோசியர் ராசிநாதன் சொன்னாரு, போன்ல கூட பேசணுமேங்கிறாங்க விஜயா. அவரு எந்த அளவுக்கெல்லாம் சொன்னாருன்னு தெரியல, நாங்க எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடுறோம் அப்படின்னு அவங்க அக்கா ஆரம்பிக்கிறாங்க.
நாங்க சொன்ன பொண்ணுக்கு இப்ப 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஈன்னு சிரிப்போட பார்த்துட்டு இருந்த விஜயா அப்படியே சுண்டக்கா மாதிரி சூம்பி போய் பார்வதியையும் பக்கத்துல இருக்க சிந்தாமணியும் பாக்குறாங்க. எல்லாம் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மறுபடியும் பார்வதியும் விஜயாவும் வந்திருக்கவங்க பக்கம் திரும்ப சிந்தாமணி சிரிப்பு அடக்க முடியாம நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அப்படியா, ஏன் இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகல அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. அது அவளுக்கு ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா 7 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணாதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு கவிதா சொல்லிட்டு இருக்க விஜயா குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க. அப்புறம் அடுத்து என்னென்ன பூதம்லாம் வெளியே வரப்போகுது அப்படின்னு சிந்தாமணி விரல தாவங்குட்டிக்கு முட்டு கொடுத்துட்டு ஆர்வமா கவனிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணினா அவ வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்னு கவிதா சொல்ல விஜயா அதே குறுகுறுப்போட பாத்துட்டு இருக்காங்க. ஆனா பாக்குறதுக்கு 30 வயசு மாதிரி தெரியாதுங்க. இப்பவும் சின்ன பொண்ணு மாதிரி அழகா இருப்பா அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல, ஓ அப்படியா, பரவாயில்ல அப்படின்னு லைட்டா சிரிக்கிறாங்க விஜயா. தோஷம் இருந்தா வெயிட் பண்ணி கல்யாணம் பண்றது நல்லதுதான். ஏன்னா கல்யாணம் ஆகி அந்த வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நிலைக்காம போனா ரொம்ப கஷ்டம். என்ன மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கேட்க, ஆமா ஆமா அதுவும் சரிதாங்கிறாங்க விஜயா. சிந்தாமணியா ஆமா ஆமான்னு தலையாட்ட விஜயா கவிதா பக்கம் திரும்புறாங்க. அதனாலதான் நாங்க இப்ப மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஜோசியர் உங்க குடும்பத்தை பத்தி சொன்னாரு, உங்க மகனுக்கு பொண்ணு பாக்குறதா சொன்னாங்க அப்படின்னு கவிதா சிரிப்போட சொல்ல, ஆமாங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் போதே வேற ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு பார்வதி கேட்க பார்வதியை முறைக்கிறாங்க விஜயா. இல்லையே, வேற எதுவும் சொல்லலையே அப்படின்னு கவிதா சொல்ல திக்குன்னு நிமிந்து பாக்குறாங்க சிந்தாமணி. உடனே விஜயா சமாளிச்சுக்கிட்டு, முதல்ல பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், அதனால நீங்க முதல்ல என் பையனை பாருங்க அப்படின்னு விஜயா சொல்ல, பொண்ணு குடும்பத்துல அவங்க அப்பா பெரிய பிசினஸ் தான் பண்றாரு, அதனால பையனுக்கு பண்றதெல்லாம் நல்ல பெருசாவே பண்ணுவாங்க, அத பத்தி எல்லாம் நீங்க எதுவும் யோசிக்க வேணாம்னு சொல்ல விஜயா முகத்துல இப்பதான் உண்மையான சந்தோஷம் அலையா புறப்படுது. அவங்களால எவ்வளவு பெருசா சிரிக்க முடியுமோ அவ்வளவு பெருசா சிரிச்சிட்டு இருக்க. ஆரம்பிச்சுட்டா ஐயா அப்படின்னு பார்வதி பாக்குறாங்க. ஐயோ, இவளுக்கு பெரிய இடமா அமைஞ்சிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு பொறாமையோட பாக்குறாங்க சிந்தாமணி. உடனே விஜயா சமாளிச்சுக்கிட்டு, என் பையனும் நிறைய படிச்சிருக்கான், பெரிய தொழிலதிபரா இருக்கான், நிறைய பேர் அவனை கேட்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு விஜயா அள்ளி விட்டுட்டு இருக்க. அப்படின்னு வாயை பொழந்து பாக்குறாங்க சிந்தாமணி. ஐயோ, இவ மூட்டையா பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, இதுக்கு சாட்சியா நானும் வேற பக்கத்துல உட்கார்ந்து தொலைக்க வேண்டி இருக்குன்னு பார்வதி சங்கடப்படுறாங்க. ஒருத்தங்க அவனுக்கு பெரிய வீடே எழுதி தரேன்னு சொன்னாங்க, இன்னொருத்தங்க 50 லட்சம் ரூபாய் காரே தரேன்னு சொன்னாங்க. அந்த கார் பேரு கூட ஏதோ தமிழ் மாசத்து பேரா தான் வருங்கிறாங்க விஜயா. அக்காவும் தங்கச்சியும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. சிந்தாமணி, ஐயோ மாஸ்டர் என்னமா அள்ளி விடுறாங்க, நாம இதுக்குதான் இவங்கிட்ட கிளாஸ் எடுக்கணும் போல இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன். பார்வதி, அது என்ன கார் சொன்னாங்க அப்படின்னு கேட்க, அதுதான் விலையவே சொல்லிட்டியே, அப்புறம் பேரெல்லாம் எதுக்கு, நீ மேல சொல்லுங்கிறாங்க பார்வதி. இன்னொருத்தங்க காரும் வீடும் சேர்த்தே தரேன்னு சொன்னாங்க, இன்னொருத்தங்க 200 பவுன் நகை தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டே போக பார்வதி டென்ஷன் ஆகுறாங்க. அலங்க மாஸ்டர், அலங்க, நீங்க அள்ளி கொட்டுறதெல்லாம் எந்த படியாலையுமே அளக்க முடியாதுன்ற மாதிரி பாக்குறாங்க சிந்தாமணி. உடனே பார்வதி, அந்த பொண்ணு வீட்டுல தங்க சொரங்க வச்சிருக்காங்களான்னு கேக்குறாங்க. அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க விஜயா. என்ன மாஸ்டர் 200 சவரனா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, ஐயோ இவ வேற தேவையில்லாம தோண்டி துருவிட்டு இருக்கான விஜயா பாக்க. இந்த காலத்துல 200 சவரன்னா சாதாரணம் இல்ல மாஸ்டர், 2 கோடி ரூபா மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஆமா என் பையன் நிறைய படிச்சிருக்கான்ல, அவன் பார்க்க நல்ல கலையா இருப்பான், என்ன பாருங்க என்ன மாதிரியே என் பையனும் நல்ல அழகு, அதனாலதான் அவனை பார்த்த உடனேயே பொண்ணுக்கு பிடிச்சிரும் அப்படின்னு விஜயா அல்லுன்னு டன்னா அள்ளி விட்டுட்டு இருக்க. பார்வதி பயங்கர எரிச்சலோட உட்கார்ந்து இருக்காங்க. சிந்தாமணிக்கு சிரிப்பா வருது, ஆனா சிரிச்சா நல்லா இருக்காதுன்னு கட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்காங்க. உடனே கவிதாவோட அக்கா, நீங்க அதை பத்தி எல்லாம் யோசனையே பண்ணாதீங்க, நீங்க சொன்னதை விடவெல்லாம் பொண்ணு வீட்டுல அதிகமாவே செய்வாங்க அப்படின்னு சொல்ல விஜயாவுக்கு பரம திருப்தி. சந்தோஷத்துல ஒரு செகண்ட் பேச்சே வரல. அப்புறம் சமாளிச்சுக்கிட்டு, அது அவங்க விருப்பம், பெரிய இடம்னு வேற நீங்க சொல்றீங்க, அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணதானே போறாங்க அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோட சொல்ல, எங்க வீட்டு பொண்ணுக்கு நல்ல இடமா அமைஞ்சாலே போதுங்க அப்படின்னு கவிதா சொல்ல, என் பையனை பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல,
அந்த மாங்காய் மடையின இவங்க வந்து பார்த்தோன்னே அவன் ஒரு மந்தின்றது சர்வசாதாரணமா தெரிஞ்சிருமே. எந்த நம்பிக்கையில மாஸ்டர் இவங்கள மனோஜை பார்க்க கூப்பிடுறாங்க அப்படின்னு கேவலமா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க சிந்தாமணி. நீ புடுங்குறது எல்லாமே தேவையில்லாத ஆணி மாதிரி தான் இருக்கு விஜயா. என்னமோ பண்ணு பொண்ணு வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாங்க பார்வதி. சரிங்க, பொண்ணோட அம்மா மாப்பிள்ளை பாக்குற பொறுப்பை எங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க. நாங்க பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றோங்கிறாங்க கவிதா. நல்லதுங்க, அப்ப அவங்கள நீங்க ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்றாங்க விஜயா. ஐயோ, அங்க இவங்க போனா என்ன பேசுறாங்க, என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதே. இங்க என்ன எந்த பிரச்சனையும் இல்ல, வந்து உட்காந்துக்கலாம். அதுக்கு என்ன பண்றதுன்னு சிந்தாமணி இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்க, அப்ப நாங்க வர்றவங்கன்னு 2 பேரும் எழுந்திருக்கா. இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம் அப்படின்னு விஜயா சொல்ல, இல்லங்க நாங்க சம்பந்தம் முடியாம கை நினைக்க மாட்டோம் அப்படின்றாங்க கவிதா. சரி விடுங்க, எல்லாம் கூடி வந்துட்டா நாங்க விருந்தே வச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க விஜயா. உங்க வீட்டுக்கு எப்போ வரணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி வர்றோங்கிறாங்க கவிதா. நாளைக்கே வந்துடுங்க, நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, சரிங்க நாங்க அவங்க கிட்ட போய் பேசிட்டு சொல்றோம் வர்றோங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கவிதாவும் அவங்க அக்காவும் புறப்படுறாங்க. அப்படின்னு எல்லாரும் தலையாட்ட விஜயா அவங்க பின்னாடியே போறாங்க. விஜயா அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு சந்தோஷமா உள்ளர திரும்ப சிந்தாமணி பார்வதி 2 பேருமே ஒரே மாதிரி இடது கையை இடுப்புல வச்சுட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன 2 பேரும் அப்படி பாக்குறீங்க அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியா கேக்குறாங்க விஜயா. என்ன மாஸ்டர் நீங்க பாட்டுக்கு காரு பவுனு வீடுன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறீங்க அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. நடக்கலன்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு விஜயா கேட்க, இருந்தாலும் இவ்வளவு பொய்ய அசால்ட்டா சொல்ற அப்படின்னு பார்வதி பயங்கர அதிர்ச்சியோட கேக்குறாங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு பொய் சொல்லலாம், தப்பே இல்லைங்கிறாங்க விஜயா. ஆனா மாஸ்டர் நீங்க பேசுனதுலயே அவங்க விழுந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க பொண்ணை உங்க பையனுக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சிரிக்கிற விஜயா. என்ன பண்றது சிந்தாமணி, இப்பெல்லாம் உண்மைய பேசினா வேலைக்கே ஆகிறது இல்ல. இப்போ நகை செய்யறதுக்கு தங்கத்துல கொஞ்சம் செம்ப சேர்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னு விஜயா சொல்ல, கரெக்டா சொன்னீங்க மாஸ்டர் அப்படின்னு பயங்கர பாராட்டுதல் சிரிப்போட சிரிக்கிறாங்க சிந்தாமணி. பார்வதி அமைதியா நின்னுட்டு இருக்க விஜயா அந்த பெருமைய சிரிச்சு ஏத்துக்கிறாங்க. என்ன பார்வதி என்ன யோசிக்கிறேன்னு விஜயா கேட்க, நீ பேசுனதை வச்சு எனக்கு ஒரு கதைக்கான ஐடியா வந்திருக்கு, அத சிவன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்வதி ஒரேட்டு போக புடிச்சு வச்சுக்கிற விஜயா. அப்படியா, என்ன ஐடியான்னு கேக்குறாங்க. பேராசையின் விளைவுகள் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு போக விஜயா முகத்தை சுருக்கி, சி இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் நேர்மை நீதி நியாயம்னு பேசிக்கிட்டு அப்படின்னு பயங்கர கோவத்தோட முறைச்சிட்டு இருக்க சிந்தாமணிக்கு பயங்கரமா சிரிப்பு வருது. விஜயாவுக்கு பின்பக்கமா போய் சிரிக்கிறவங்க சத்தம் இல்லாம வாயை மூடிட்டு சிரிக்கிறாங்க. கிருஷுக்கு அவங்க பாட்டி சாப்பாடு ஊட்டிட்டு இருக்க அவர் ஒவ்வொரு வாயா வாங்கிட்டு பால் எடுத்துட்டு இங்க அங்க விளையாடுறாரு. அப்போ சிந்தாமணி வர அவங்க பாட்டி எழுந்து நின்று வாங்கன்றாங்க. சிந்தாமணி கிருஷோட தலையை தொட்டு, என்ன கண்ணா சாப்பிடுறியான்னு கேக்குறாங்க. ஆமா ஆண்டின்னு கிருஷ் சொல்ல, இந்தா சாக்லேட் அப்படின்னு அவங்க நீட்ட தேங்க்ஸ் ஆண்டின்னு உடனே வாங்கிக்கிறாரு அவரு. இந்தா அப்படின்னு பாட்டி ஊட்டி விட, போதும் பாட்டிங்கிறாரு அவரு. டேய், சாக்லேட்டை பார்த்ததும் சாப்பாடு வேணாங்கிறியா, இந்தா சாப்பிடுன்னு நீட்டுறாங்க அவங்க. இல்ல எனக்கு போதும் பாட்டி அப்படிங்கிற கிருஷ் குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடிடுறாரு. கல்யாணி உள்ளதான் இருக்கா, நீங்க போய் உட்காருங்க, இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கல்யாணி அப்படின்னு கூப்பிட உள்ள இருந்து அப்படின்னு சத்தம் மட்டும் வருது. அடுத்து ரோஹிணி கதவு திறந்துகிட்டு வாங்க ஆண்டி என்ன ஆர்வமா வர்றாங்க. வர ரோஹிணி உட்காருன்றாங்க. அம்மா நீங்களும் வாங்க உட்காருங்கன்னு சிந்தாமணி கூப்பிட அவங்க அம்மாவும் வந்து உட்காருறாங்க. உட்கார்ற ரோஹிணி, என்ன விஷயம் ஆண்டின்னு கேக்குறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது உங்க அம்மாவுக்கும் தெரியட்டுமேனு தான் அவங்களையும் வர சொன்னேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ரோஹிணி ஒரு மாதிரி பதட்டத்தோட அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அவங்க அம்மாவும் வாயை திறந்து மூடிட்டு இருக்க சிந்தாமணி 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. ரோஹிணி மெதுவா சிந்தாமணி பக்கம் திரும்ப, மனோஜுக்கு மாஸ்டர் ஒரு பொண்ணை பார்த்திருக்காங்க, சம்பந்தம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே அவங்க அம்மாவை பார்க்க, என்ன சொல்றீங்க, அப்ப என் பொண்ணோட கதி அப்படின்னு அவங்க படபடக்க, அம்மா நீ சும்மா இருக்கியான்றாங்க ரோஹிணி. இல்லடி, அவங்க சொல்றத கேட்டா எனக்கு பயமா இருக்கு. மாப்பிள்ளைக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி ஏதாவது நடந்துட்டா உன் வாழ்க்கை என்னாகிறது அப்படின்னு அவங்க அம்மா படபடப்பா சொல்ல, ரோஹிணி அப்படி யோசனையா சிந்தாமணி பக்கம் திரும்புறாங்க. நான் இருக்கேன் இல்லம்மா, நான் ரோஹிணி அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அவங்க அம்மா அழவே ஆரம்பிச்சிடுறாங்க.
இல்லங்க, என் பொண்ணுக்கும் கிறிஷுக்கும் என்ன ஆகும்னு யோசிச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவன் மாப்பிள்ளையோட நல்லபடியா வாழ்றத பார்த்தா நிம்மதியா கண்ணை மூடிடுவேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா இருக்க பிரச்சனையில நீ வேற, என் மனோஜை நான் அப்படிலாம் விட்டுட மாட்டேன், நீ பயந்துகிட்டு இருக்காத, நீ போய் கிறிஷ் கூட இருப்போ அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இல்லடி இப்ப நாம இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா ஏதோ சொல்ல வர, போன்னு சொல்றேன்ல அப்படின்னு பயங்கரமா மிரட்ட. டேங்கப்பா, இவ ஒண்ணு சாதாரண கில்லாடி இல்ல, ஜெகஜால கில்லாடி அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. அவங்க அம்மாவும் அழுத கண்ணீரை தொடச்சிக்கிட்டே அப்படியே எழுந்து போறாங்க. இது எப்படி ஆண்டி நடந்துச்சுன்னு ரோஹிணி கேட்க, மாஸ்டர் கிட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பேசிட்டு போனாங்க, நானும் அப்ப கூட தான் இருந்தேன், எனக்கே அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இப்படிலாம் நடக்குதேன்னு அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க. கோமா எழுந்திருக்கிற ரோஹிணி அங்க இருக்க டீப்பாயை எட்டி உதைக்கிறாங்க. அதுல இருக்க டம்ளர்லாம் எகிரி போய் விழ சத்தம் கேட்ட அவங்க அம்மா ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. யார் வீட்டு பொருளை யார் உடைக்கிறது, என்ன திமிர் உனக்குங்கிற மாதிரி சிந்தாமணி ரோஹிணியவே பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.